அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு ஜூலை மாசம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு நமக்கு இருக்கு. நாம கேட்ட வரத்தை அப்படியே உடனடியா அள்ளி தரக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் மாசத்துக்கு ஒரு தடவை, அதாவது 28 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு வரும். நாளைக்கு காலையில 6:24 இருந்து 6:48 வரைக்கும் ஜூலை மாசத்துக்கான அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல கண்ணாடிய பார்த்து இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், உங்க தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர ஆரம்பிக்கும். உடனடியா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் தான் இந்த சனிக்கிழமை. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. சாதாரண நாள்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம என்ன வரம் கேட்டாலும் அது நமக்கு உடனடியா கிடைக்கும். அதுலயும் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இத கையில எழுதி என்ன வரம் கேட்டாலும் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த, அதே சமயம் 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட செய்யலாம். முகம் கை காலை மட்டும் கழுவிட்டு செஞ்சா கூட போதுமானது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, நான் தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கிற மாதிரி காலையில 6:24 இருந்து 6:48 வரைக்கும் இருக்கு. சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள்னே சொல்லலாம். ஏற்கனவே நான் கொடுத்திருந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் எந்த வேண்டுதல் இருந்தாலும் நீங்க செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பணவசியத்துக்கான பரிகாரம். அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆனா பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனுக்காக, அதாவது வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க நான் முதல் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த 2 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 பரிகாரங்களையும், அதாவது முதல் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம், 2வது வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யலாம். மத்தபடி முதல் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை வேற ஒரு வேண்டுதலுக்காகவும், இந்த பரிகாரத்தை பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் நீங்க செய்யக்கூடாது. ஒருத்தர் ஒரு சமயத்துல, அதாவது ஒரு அபிஜித் நட்சத்திர நேரத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. கண்ணாடிய பார்த்துதான் இந்த வார்த்தைய நீங்க சொல்ல போறீங்க. அதனால சாதாரணமா உங்க வீட்ல இருக்கக்கூடிய கண்ணாடியே போதுமானது. நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அங்க கண்ணாடி இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல சின்னதா ஏதாவது கண்ணாடி வச்சிருந்தீங்கன்னா கூட அதை பயன்படுத்திக்கோங்க. உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருக்கீங்கன்னாலும் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடிய நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான வீடுகள்ல இந்த கண்ணாடி சுத்தம் இல்லாம புள்ளி புள்ளியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டே கூட கண்ணாடிய நீங்க சுத்தமா தொடச்சு வச்சிருங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற புள்ளிகள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு பரிகாரங்கள் பலன் கொடுக்காம போறதுக்கு சின்ன சின்னதா நிறைய காரணங்கள் இருக்கும். அதுல ஒரு காரணத்தை தான் இப்ப சொல்லியிருக்கேன். அதாவது கண்ணாடி சுத்தமா இருக்கணும். 2வது காரணம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதவங்க எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் பலன் கிடைக்காது. 3வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கையோடயே இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கவலைகளையும் குழப்பங்களையும் வச்சுக்கிட்டு பரிகாரத்தை செஞ்சா உங்களுக்கு பலன் கிடைக்காது. 4வது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிகாரத்தை பாசிட்டிவா செஞ்சுட்டு இந்த பக்கம் போய் கவலைப்பட்டாலும், அதாவது அடுத்தடுத்து நீங்க உங்க வேண்டுதல் நிறைவேறல, எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டா கூட உங்களுக்கு பரிகாரத்துக்கான பலன் கிடைக்காது. அதனால பொறுப்பை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயோ அப்படி இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ நீங்க விட்டுருங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விட்டுறலாம். எனக்கு இது தேவையா இருக்கு, நியாயமான விஷயத்த தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ எனக்கு கண்டிப்பா கொடுப்ப அப்படின்னு மன உறுதியோட எந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சீங்கன்னா நிச்சயமா 100% ரிசல்ட் கிடைக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுக்கோங்க. இப்ப உங்க முகத்துல ஒரு புன்னகைய கொண்டுட்டு வாங்க. நீங்க பல்ல காமிச்சு சிரிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ கண்ணாடியில இருக்கக்கூடிய உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொல்லக்கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க 11 டைம்ஸ். 11 முறை இந்த அஃபர்மேஷன் சொன்னாலே போதுமானது. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இந்த அஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க 11 டைம்ஸ் சொல்லுங்க. முதல்ல நான் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். Thank you universe for the flow of abundance entering my life during this அபிஜித் நட்சத்திரம். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். Thank you universe for the flow of abundance entering my life during this அபிஜித் நட்சத்திரம். தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் நேரத்தில் என் வாழ்க்கையில் நுழையும் வளத்தின் ஓட்டத்திற்கு நன்றி பிரபஞ்சமே. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் நேரத்தில் என் வாழ்க்கையில் நுழையும் வளத்தின் ஓட்டத்திற்கு நன்றி பிரபஞ்சமே. இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க. 11 டைம்ஸ் சொன்னாலே போதுமானது. நிறுத்தி நிதானமா சொல்லணும். அதே மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க. பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தையும் இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 11 முறை சொல்லி முடிச்சிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வேலைய நீங்க பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.